அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே. என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐடியாவா? எனக்கு இதெல்லாம் புதுசு. பழசா இருக்கீங்க, புதுசுன்றீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு இதுதான் லாஸ்ட் டைம். புரியல. உங்களுக்கு ஒன்றும் புரிய வேணாம். உங்களுக்கு என்ன புரியணுமோ அதை நானே புரிய வச்சுக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. என்ன மூஞ்சில களை தெரியுது? என்னண்ணா சந்தோஷமா இருக்கப்படா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. கேள்விப்பட்டேண்ணா விஷயம், கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, கல்யாணம் மேலே நடக்குது. பொண்ணு எந்த ஊர்ண்ணா? பொண்ணு பம்பலூர். என்ன பண்ணுறாங்க? பொண்ணு யாரு எதை பற்றி நான் கேட்டுக்கலப்பா. ஏண்ணா? ஆமாப்பா, இத்தனை வாட்டி பொண்ணை பற்றி கேட்டு கல்யாணமே ஆகலை. இதுக்கு மேலே கேட்டு என்ன நடக்க போகுது? அதனால் பொண்ணை பற்றி கேட்குறதாவும் இல்லை, பொண்ணை பார்க்குறதாவும் இல்லை. அப்போ தாலி கட்டும்போது பார்ப்பீங்களா இல்லையா? ஆஹா, என் கூட தாலி கட்டிக்கும் போது கூட பார்க்க மாட்டேன். எப்போ தான் பார்ப்பீங்க? இதோட என் பொண்டாட்டியா முதல் ராத்திரி அன்னைக்கு தான் பார்ப்பேன். இந்தமாரி கல்யாணத்தை நான் எங்கேயுமே பார்த்தேண்ணா. பார்த்துண்ணா முதல் ராத்திரி என்னாச்சு முகத்தை பார்த்துட்டு அப்புறம் என்ன பிரச்சனை போடணா வரண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. போயிட்டு வந்துட்டா போல இருக்கு. செம ஜாலியா? எல்லாம் ஜாலி தான்ப்பா. என்ன அனுபவம் எப்படி இருந்துச்சு? அனுபவம்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜமாயிச்சிடுவேன். அதெல்லாம் சமாளிச்சிடுவேன். ஆனால் எனக்கு அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குப்பா. எந்த பொண்ணு? அதான் போயிட்டு வந்தேன்லப்பா, அந்த பொண்ணு ஞாபகமே இருக்குப்பா. அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே தம்பி இந்த இடத்தெல்லாம் காமிச்சேன். இல்லைன்னா எப்படி நான் காட்டுவேன்? இதே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று வாட்டி போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணா அண்ணி வந்ததுக்கப்புறம் அன்னன்னைக்கு இந்த வேலையை பார்த்தா அண்ணியை பட்டு போயிடுவானே, இது உனக்கு பிரச்சனையாகும். இல்லைப்பா, இன்னும் ஒரே தடவை மட்டும்தான்ப்பா, நான் போய் வந்துடுறேன்ப்பா.
நீ நீயும் போன வாப்பா. நான் ஏன் இல்ல, இல்ல. வரணும்? சொல்றேன்ல அண்ணே வாப்பா, வாப்பா. விட்டுருண்ணே நான் வரலண்ணே. நான் எதுக்கு விளக்கு பிடிக்க வரணும்? என்னப்பா பூட்டு போட்டிருக்கு? எனக்கு இதுதான் லாஸ்ட் டைம். ஆமாப்பா, அவ அன்னைக்கு இதான் லாஸ்ட் டைம்னு சொன்னா. ஒருவேளை காலி பண்ணின்னு போயிட்டாங்களோ? பியாச்சும் புரியுதா? உனக்கு அண்ணி மட்டும் தானே புரியுதா? இதெல்லாம் விட்டுருண்ணே போனேன். அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சுக்கப்போ. ஏம்மா பூட்டு போட்டு காப்பாத்திட்டு. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். என்னப்பா இது கல்யாண ஃபோட்டோவில் மாப்பிள்ளை மூஞ்சி தெரியாமல் முதுகு தெரியுது? அது ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு மூஞ்ச பார்க்க வேணாம்னு சொல்லி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் மாப்பிள்ளை சொல்லி தான் இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாதுப்பா. ஆ, என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐடியாவா? எனக்கு இதெல்லாம் புதுசு. பழசா இருக்கீங்க, புதுசுன்றீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இதுதான் லாஸ்ட் டைம். அதான் அந்த லாஸ்ட் டைமா? ஆமா. என்னதான் கட்டிக்க போறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, அப்ப தெரியாது, ஆனா இப்பதான் தெரியும். எனக்கு உன்னோட அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு, ஆனா இன்னைக்கு உன்னோட எனக்கு செகண்ட் நைட்டு. ஆனா உங்ககிட்ட சொன்ன மாதிரி அதுதான் லாஸ்ட் நைட்டு. இன்னைக்கு தான் உங்க கூட ஃபர்ஸ்ட் நைட்டு. ஓகேவா? எனக்கு அன்னைக்கே ஓகே. அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே